Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. யார் எப்ப கோதையை கேட்டாலும் கோ சொல்வா நான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேனாக்கும் ஸ்ரீரங்கத்துல இருக்க எம்பெருமான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன சாத்தியமா? ஹேம் கமலவத்ராக்ஷி கோதா சம்பூர்ண யவ்வனா சதா கிரீடதி பாக்கே பக்ரீடதி. இருந்து நம்ம இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம், பொது வெளியில பேச ஆரம்பிச்சோம் அப்படின்றது எந்த வயசுல இருந்துன்னு? 2 இயர்ஸ்ல இருந்து நான் பேச ஆரம்பிச்சேன். என்ன 2 வயசு குழந்தையா பேசும்போது இப்போ ஓரளவுக்கு அது எப்படி சொல்ல, என் வேர்ட்ஸ் அவ்வளவு கிளியரா இருக்காது. ரொம்ப எப்படி சொல்ல, வாயில ரொம்ப பொலண்டு பேசியிருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒரு சிலது ரொம்ப சிரிப்பா இருக்கும், ஒரு சிலது ஏதோ பரவாயில்ல. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். கச்சீன பாழு தரேன் கை கண்டு சீனி தரேன், கச்சீன பாழு தரேன் கை கண்டு சீனி தரேன். ஒரு நிகழ்ச்சினா அதிகபட்சமா எவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க? 1 hour 1.5 hours. பிரேக் இல்லாம இடையில தண்ணி குடிச்சுக்குவீங்க இல்லையா? ஒரு சிலது ரொம்ப எனக்கு ஏதாச்சும் காஃப் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணி இடையில எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம 1 hour கண்டினியூஸா பேசு. எனக்கு விஷாக்க ஹரி மேடம் மாதிரி, தேசிய மங்கை அரசி மேடம் மாதிரி, பர்வீன் சுல்தானா மேடம், பாரதி பாஸ்கர் மேடம், இவங்கள மாதிரி நல்ல பெரிய ஸ்பீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆல்மோஸ்ட் அப்படித்தானே இருக்கீங்க. நிறைய கூடி கிளப்பருவமெய்தி கொருங்கூற்று கிளையடப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி, அது போக அவங்களுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் குடும்பமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசும்போது. ஏன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுன்றது தெய்வ குழந்தை அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா ஆழ்வார் ஸ்ரீநிதி அவங்களுடைய அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இசைஞானி இளையராஜா முன்னாடியே நீங்கள் அந்த சொற்பொழிவில் இருந்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது முதல்ல? அவங்க முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல, ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா அவங்களோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன். ஏதாவது பதட்டம் இருந்ததா? என்னடா இவ்வளோ பெரிய லெஜண்ட் முன்னாடி நம்ம பேச போகிறோமே அப்படின்னு? அப்படிலாம் எதுவும் இல்லை, கேஷுவலாக பேசியிருந்தீங்க. ஸோ ஆண்டாள் பற்றி எனக்காக பேசி காமிக்கிறீங்களா? யார் எப்போ கோதையை கேட்டாலும் கோ சொல்வா நான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேனாக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க எம்பெருமான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன சாத்தியமா? ஹேம் கமலவத்ராக்ஷி கோதா சம்பூர்ண யவ்வனா சதா கிரீடதி பாக்கே பக்ரீடதி லோக தர்மம் நவேதி சய. உலகமே தெரியலையே இந்த கோதைக்கு லோக தர்மம் நவே டீச்சர். எங்கேயாவது கோவில்ல இருக்க எம்பெருமான கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? கோவிலுக்கு போனோமா, கன்னத்துல போட்டோமா, திரும்பி வந்தோமான்னு இல்லாம என்ன வேண்டி கிடக்கலாம் அப்படின்னு சொந்தக்கார பந்துக்கெல்லாம் பரிகாசம் பண்றா. ஆனா கோதைக்கு இதை எதை பத்தியும் கவலை இல்லை. அவளுக்கு மனசு மனோபாவங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே பக்திக்கு முக்கியம், விஸ்வாசங்கள் தான் பக்திக்கு முக்கியம். அப்போ அவளுக்கு பாவங்கள்ல மனசுல கண்ணோட விளையாடுறது போலவும் சிற்றெல்லாம் சிதைக்கிறது போலவும் நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்தை பாடிண்டே வரா. பலவிதமான பாவங்கள். அதுல அவளுக்கு தோன்றது, கண்ணன் எப்போ வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு தெரியலையே, தூது வேணா விட்டு பார்ப்போம். கிளி தூது குயில் தூதெல்லாம் சொல்வா இல்லையா? வண்டே ஹே வண்டே, நீ எப்போவுமே ஒய் 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 ஒய்னு மொய்க்கிற, நீ போய் ரங்கநாத இடத்துல ஒயின்னு காதோரமா போய் மொய்க்காத, கோதை கோதை கோதைன்னு சொல்லு. நான் ஒத்தி இருக்கேன், அவருக்கு நினைவிருக்கட்டும், அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. குயிலை பார்த்து பாடுறா, கிளியப்ப மேகத்தை பார்த்து பாடுறா. ஏன் மேகமே, நீ எங்கேயோ சமுத்திரத்துல போய் தண்ணீரை குடிச்சிட்டு வந்து மழையா போயிற. சமுத்திரத்தை விட நிறைய ஜனம் வேறொரு இடத்துல இருக்கு. எங்க என் கண்ணில கண்ணீரா கொச்சது, அந்த கண்ணீரை குடி. நீ குடிச்சுட்டு போய் ஸ்ரீனிவாசர் மலை மேலதானே இருக்கார், திருமலையில போய் சோடு மழையா கொட்டு. அப்ப வெங்கடேசர் கேப்பார்,
என்னது இது, மழை தண்ணீர் குளிர்ச்சியா இல்லாம சுடுறதே, சுட்டு பொசுக்கிறதன்னு கேட்பார். அப்ப நீ சொல்லு, மேகமே நீ சொல்லு, இது மழை தண்ணீர் இல்ல ஸ்ரீனிவாசா, கோதை உனக்காக விட்ட கண்ணீர், அதுதான் இவ்வளவு சுடுறது, நிரகத்தாபத்தால விட்ட கண்ணீர்னு சொல்லு. ஹே குயிலே, நீ ரங்கராஜன, ராஜகோபன, நாராயணன எனக்காக வர சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, ரங்கநாதன் அழைச்சிட்டு வா, நாராயணன் அழைச்சிட்டு வா, லோகக்ஷேமத்தையே அழைச்சிட்டு வா. எல்லாரும் பரிகாசம் பண்றா. இவளுக்கு ஏதோ கிரகம், ஏதோ பூதம் தான் பிடிச்சிருக்கு. எவனா மனுஷாலேயே ஒருத்தருக்கு பார்த்தா பேசிக்கிறேன்ல, கீழே பார்த்து எவனா பேசுவானா, குயிலை பார்த்து எவனா பேசுவானா, இவளுக்கு பூதம் பிடிச்சிருக்குன்னு பேசிக்கிறானா. ஆனா பெரியாழ்வார் மட்டும் பரிகாசம் பண்ணல. அவர் சொல்றார், கோத பக்தி பண்ணு, மேலும் மேலும் பக்தி பண்ணு, அவர் வருவார். கோவில்ல இருக்க மூர்த்தி தானே நினைக்காத, பக்தி பண்ணா அவர் வருவார். எப்படி ருக்மணிக்கு கிருஷ்ணன் கிடைச்சானோ, எப்படி சீதைக்கு அந்த ராகவன் கிடைச்சானோ, ரங்கநாதன் உனக்கு கிடைப்பாமா? ஆனா நீ கோபிகெல்லாம் ஸ்ரீமத் பாரவதத்துல எப்படி மார்கழி மாசம் 30 நாளும் நோன்பு நூற்றார்களோ, நீ நோன்பு செய். நீ செய்தே ஆனால் கண்ணன் வருவான், தானே உன்னை தேடின்னு வருவான். அப்படி சொன்னதும் அவ அப்பாதான் அவளுக்கு குரு. அதனால தான் பட்டபிரான் கோதை சொன்ன சேர்த்துன்னு சொல்றா. குரு அப்பா எல்லாம் அவருக்கு பெரியாழ்வார். அதனால அப்பா சொல்லிண்டார் நம்ம நோன்பு செய்யணும் அப்படின்னு தோணித்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனமா பாவிச்சுண்டா. அங்க இருக்க பொய்கையே யமுனையா நினைச்சுண்டா. அவளுடைய தோள்களையே ஆயர் சிறுமிகளா நினைச்சுண்டா. அங்க இருக்க வடபத்திர எம்ஷா எம்பெருமானே கண்ணனா பாவிச்சுண்டா. மார்கழி மாசம் நோன்பு ஆரம்பிச்சிட்டாலாம். இப்போ தமிழ் பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்போ எனக்காக இப்போ வந்து மகாகவி, தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதை சொல்ல முடியுமா? தேடிச்சோர் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாழ துன்பம் இது உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொருங்கூற்று கிளையடப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா எப்ப இருந்து நம்ம இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம், பொது வெளியில பேச ஆரம்பிச்சோம் அப்படின்றது எந்த வயசுல இருந்துன்னு? ஆக்சுவலி 2 இயர்ஸ்ல இருந்து நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டான, ரொம்ப இந்த ஆண்டாள் சைத்திரமே ரொம்ப சிம்பிளான வேலை எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஜஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்மால் கோவிலில் தான் நான் ஆரம்பித்தேன். அதை அப்போலேருந்து ஆரம்பித்த கண்டினியூஷன் தான். இப்போ அந்த வீடியோலாம் அப்பா அம்மாலாம் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கேன், பட் இப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது. எப்படி இருக்கும் அந்த வீடியோலாம்? என்ன 2 வயசு குழந்தையா பேசும்போது இப்போ ஓரளவுக்கு அது எப்படி சொல்ல, என் வேர்ட்ஸ் அவ்வளோ கிளியரா இருக்காது. ரொம்ப எப்படி சொல்ல, வாயில ரொம்ப பொலண்டு பேசியிருப்பேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிப்பா இருக்குமா, எப்படி இருக்கும்? ஒரு சிலது ரொம்ப சிரிப்பா இருக்கும், ஒரு சிலது ஏதோ பரவாயில்லையா இருக்கும். இப்போ அப்பா அம்மா சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வந்து குழந்தைய ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அதை பண்ணித்தரோன்னு சொல்லி, இப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை பேச வைக்கிறதுக்காக? நான் ஒரு எலிஃபண்ட் டாய் ஒன்று கேட்டிருந்தேன். டாய் தானே, நல்ல வேலை எலிஃபண்ட் கேட்கல. இல்லை டாய் கேட்டிருக்கீங்களா? வாங்கி தந்தாங்களா? வாங்கி தந்தாங்க. வச்சிருக்கீங்களா வீட்டில்? வச்சு. அது எதுக்காக எலிஃபண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க? என்ன பேசுறதுக்காக? அந்த ப்ரோக்ராம் சரியா ஞாபகம் இல்லை. அந்த ப்ரோக்ராம் நான் அங்கே ஒரு மதுரையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்போ வந்து நீ நல்லா பேசுறேன்னா அது வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நல்லா பேசுறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ பேசின இடங்கள்ல, அதுக்கெல்லாம் என்ன கேட்டிருந்தீங்க? நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே டிமாண்ட்லாம் பண்ணல. எங்க அப்பா அம்மா தான் போய் சொல்றாங்க அப்படின்றீங்களா? இல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் டிமாண்ட் பண்ணல. ஓகே, மத்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டிமாண்ட் பண்றது. சரி, சின்ன வயசுல பாட்டி சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களே, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாட்டி? இப்ப பேசும்போது பேசுறதை தாண்டி நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது யார் அதிகமா சொல்லி தருவாங்க? அம்மாவா, அப்பாவா, பாட்டியா? எல்லாருமே சொல்லுவாங்க. அதுவும் பாட்டி கொஞ்சம் ரொம்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையா பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தபடியா இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு ஸ்ரீநிதிக்கு ஆசை? டாபிக் வைஸ்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் வந்து நம்மாழ்வார் அண்ட் மதுரகவி ஆழ்வார் பத்தி பேசணும்னு ஆசை. அதான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எதனால, குறிப்பா ஏதாவது காரணம் இருக்கா இது பேசணும்னு?
முதலாழ்வார்கள் மூவர் படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதையும் படித்தா நல்லா இருக்கும். அவங்களோட ஸ்டோரிஸும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ தட் எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சு. விளையாடுவீங்களா நீங்கள்? என்னெல்லாம் விளையாடுவீங்க? நான் விளையாடுறதுனா நிறைய ஒரு 4-5 பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க விளையாட. ஸோ நானாக தான் விளையாடுவேன். நீங்களே விளையாடிக்குவீங்களா? சரி. போர்டில் ஏதாச்சும் எழுதிட்டு அந்த மாதிரி. ஹாபிஸ் அப்படின்னா என்ன? இது ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீநிதிக்கு, எங்களுக்கு தெரியுது. இதை தாண்டி வரைவேன், பாடுவேன், அந்த மாதிரி என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படியா? என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடுவீங்க? எனக்கு கிளாசிக்கல் சாங்ஸும் பிடிக்கும், டிவோஷனல் சாங்ஸும் பிடிக்கும். ஓ, டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்களா? பாட்டு எனக்காக ஒன்று பாடி காமிக்கிறீங்களா? மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், கச்சீன பாழு தரேன் கை கண்டு சீனி தரேன், கச்சீன பாழு தரேன் கை கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேணாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், கச்சீன பாலும் வேண்டாம் கை கண்டு சீனி வேண்டாம், கச்சீன பாலும் வேண்டாம் கை கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடி திரும்பிடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, கோபர்த்தனாகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கோபர்த்தனாகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கரடி புலியை கண்டால் கழங்கிடுவாய் கண்மணியே, கரடி புலியை கண்டால் கழங்கிடுவாய் கண்மணி, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும், காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும், கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன், கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், கள்வன் வந்து உன்னை அடித்தால் கழங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், கள்வனுக்கோ கள்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்வருக்கோ கள்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன், கள்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, பாசமுள்ள நந்தகோபர் பாலனெங்கு என்று கேட்டாள், பாசமுள்ள நந்தகோபர் பாலனெங்கு என்று கேட்டாள், என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே, என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன், பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன், தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன், தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே.
ரொம்ப அற்புதமா இருக்கு. அவ்வளோ நல்லா பாடுறீங்க. ஒரு நிகழ்ச்சின்னா அதிகபட்சமா எவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க, ஞாபகத்துல இருக்கா? 1 hour 1.5 hours. 1 hour 1 hour. பிரேக் இல்லாம? ஆ. இடையில தண்ணி குடிச்சுக்குவீங்க இல்லையா? ஒரு சிலது ரொம்ப எனக்கு ஏதாச்சும் காஃப் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணி இடையில எடுத்துப்பேன். இல்லைன்னா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம 1 hour கண்டினியூஸா? பேசு. வீட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளவு நேரம் பேசி பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? வீட்ல ஒரு சில நேரம் ரொம்ப எமர்ஜென்சினா தண்ணி குடிப்பேன். இப்போ சென்னை, கோவை இது தவிர்த்து வேற எங்கெல்லாம் பேசியிருக்கீங்க ஸ்ரீநிதி? சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் அது தவிர்த்து காரைக்குடியில பேசியிருக்கேன், ஒசூர், மதுரை. 200 மேடைகள்ல சொற்பொழிவு. ஸோ இவ்வளோ குட்டி வயசுலேயே ஹாப்பியா இருக்கா? என்ன ஆகணும்னு ஆசை ஸ்ரீநிதிக்கு? எனக்கு விஷாக்க ஹரி மேடம் மாதிரி, தேசிய மங்கை அரசி மேடம் மாதிரி, பர்வீன் சுல்தானா மேடம், அப்புறம் பாரதி பாஸ்கர் மேடம், இவங்கள மாதிரி நல்ல பெரிய ஸ்பீச்சர் ஆகணும்னு ஆசை. இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி தானே இருக்கீங்க. ஸோ இன்னும் அந்த துறையில் இன்னும் எல்லாருக்கும் அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? எங்களுக்காக ஆழ்வார் பாசுரம் சொல்றீங்களா? வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக வைக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யான் அடித்தேன் சூற்றினேன் சொல் மாலை இடராளி நீக்குகவே என்று அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் ஞாலனர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணமும் நினனும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி மன்னன் பார் என்று. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஸ்ரீநிதி, உங்ககிட்ட பேசி இருந்தது. கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய வீடுகள்லையும் எல்லாருடைய மனசுலையும் நிறைஞ்சிருக்கீங்க. நிச்சயமா நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். இவ்வளோ நல்லா பேசும்போது வெறும் யானை பொம்மை இல்லை, நீங்க இன்னொரு தடவை வீட்டில் கேட்கும்போது யானையே கேளுங்க, சரியா? யானை வாங்கி தந்தாதான் பேசுவேன்னு சொல்லுங்க. நன்றிம்மா, வாழ்த்து. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.